Hi friends, welcome back to SS Twins Kitchen. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வரகரிசி உப்புமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா weight loss பண்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 டம்ளர் வரகரிசி எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க வாஷ் பண்ணோம்னா எவ்வளோ ஒயிட்டாக ஆயிடுச்சு அந்த அரிசி. நான் ஒரு 3 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உப்புமாவுக்கு தேவையானதெல்லாம் வதக்கிடலாம். அது வரைக்கும் இந்த அரிசி இந்த தண்ணியிலேயே ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ அந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் வரகரிசி எடுத்துக்கிட்டதுனால 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போதான் உப்புமா உதிரியாக வரும். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வரகரிசி ஆட் பண்ணலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இந்த வரகரிசி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உதிரியாக பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உப்புமா கொஞ்சம் நம்ம பொங்கல் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா ஸ்பூனில், அந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நான் வரகரிசியை அப்படியே முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரவை சைஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஸ்லோ குக் பண்ணுங்க. அப்போதான் அந்த அரிசி நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டி விடுங்க. பாருங்க லைட்டாக தண்ணி வத்திருக்கு. இப்போ இதை நம்ம கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. வரகரிசி உப்புமா ரெடி ஆகிறதுக்குள்ள இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொத்தமல்லியை தூவி விட்டீங்கன்னா நல்லா வாசமா இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி இல்ல சாம்பார்லாம் வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.